हिंदी நியூ NCERT சிலபஸ் மல்ஹர் புக்கினுடைய லெசன் 5 தான் பார்க்க போறோம். லெசனோட பேரு நஹி ஹோனா பிமார். பிமார் அப்படின்னா இல்னஸ், சிக் ஆகிறது. நஹி ஹோனா பிமார் அப்படின்னா நம்ம சிக்கா ஆகக்கூடாது, நம்மளுக்கு எந்த ஒரு உடம்பு சரியில்லாமவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி லெசனோட நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ லெசனோட டைட்டிலே நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நாட் டு பி சிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன இந்த லெசனில் இருக்கும், என்ன ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ லெசனுக்கு போகலாம். एक दिन मुझे साथ लेकर नानी जी हमारे पड़ोसी सुधाकर काका को देखने गई. ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு சின்ன பையன் ஸ்டோரி சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த பிக்சர்லேயே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. நானி இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. நானி அப்படின்னா அம்மாவினுடைய அம்மாவை வந்து நம்ம நானின்னு சொல்லுவோம். தாதின்னா அப்பா வழி அம்மாவை வந்து நம்ம தாதின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஏக் தின் முஜே சாத் லேக்கர், ஒரு நாள் என்ன கூட்டிக்கிட்டு நானிஜி ஹமாரே படோசி சுதாகர் காக்காக்கோ தேக்னே கயி. நானிஜி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய படோசி நெய்பரான சுதாகர் காக்கா, அதாவது நம்மலாம் வந்து மாமான்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களா மாமான்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்து காக்கான்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஹமாரி படோசி சுதாகர் காக்கா, ஸோ எங்களோட நெய்பரான சுதாகர் காக்காவை தேக்னே கயி, பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஜோ பிமார் தே, அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனால இவங்க பார்க்க போகிறாங்க. வே ஆஸ்பத்தாலுமே பர்த்தி தே, பர்த்தி அப்படின்னா அட்மிட் ஆகியிருக்காரு. சுதாகர் காக்கா எங்கே இருக்காரு, இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அவங்கள பார்க்கறதுக்கு இந்த பையனும் அவங்க பாட்டியும் போறாங்க. அந்த பையன் தான் இந்த ஸ்டோரியை நம்ம கிட்ட சொல்றான். ஆஸ்பத்தால் ஜானே கா யஹ் மேரா பஹலா அவசர் தா. ஹாஸ்பிட்டலுக்கு இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றேன், இது என்னுடைய ஃபர்ஸ்ட் விசிட் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்றான். एक बड़े से वार्ड में कई एक जैसे पलंग लाइन से लगे हुए थे. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி இந்த பையன் சொல்றான். एक बड़े से वार्ड, ஸோ வார்டுனா நம்மளுக்கு தெரியும், ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும், அதுதான் இங்கே வார்டுன்னு சொல்கிறாங்க. एक बड़े से वार्ड में कई एक जैसे पलंग, ஒரே மாதிரியான பெட் லைன் से लगे हुए थे, லைனாக போட்டிருந்தது. सब पर एक जैसे सफेद चादर और लाल कंबल, எல்லா பெட்டு மேலேயும் ஒயிட் கலர்ல பெட்ஷீட் அண்ட் ஆல்சோ லால் கம்பல், ரெட் கலர்ல பிளாங்கெட்டும் இருந்தது. सफेद दीवारें, ऊंची छत, खिड़कियों पर हरे पर्दे और फर्श एकदम चमकता हुआ. அந்த ஹாஸ்பிட்டல், இப்போ ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கணும், அதோட அட்மாஸ்பியர் கிளீனாக இருக்கும் இல்லையா. ஸோ இதை பார்த்து அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, சஃபேத் திவாரே, ஒயிட் கலரில் வந்து வால் இருக்குது, செவர் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஊஞ்சி சத்து, அது மாதிரி ரூஃப் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஹைட்டில் இருக்குது. கிடுக்கியா, தட் இஸ் விண்டோஸ், கிடுக்கியா பர் ஹரே பர்தே, ஸோ எல்லா விண்டோஸ்லையுமே க்ரீன் கலரில் கர்டைன் இருக்குது. அவர் ஃபர்ஷ், அதாவது ஃப்ளோரில் ஏக்தம் சமக்குது, அந்த ஃப்ளோர் எப்படி இருக்குன்னா அப்படி ஷைனிங்காக இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஏக்தம் சமக்தா ஹுவா. ஏக் பலங்கு பர் சுதாகர் காக்கா லேட்டே ஹுயே தே. இவங்க பார்க்க போன சுதாகர் காக்கா என்ன பண்றாரு, ஒரு பெட்ல, ஒரு பலங்குல வந்து லேயிங் டவுன், அவர் படுத்துட்டு இருக்காருங்க. ஏக்தம் பாஸ் பகுஞ்ச்னே பேர் திகாயி தியா, கிட்ட போகும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த வேர்டை இங்க சொல்றாங்க அப்படின்னா, எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது நம்ம சொல்றோம் இல்லையா, ஸோ அதனாலதான் இங்க சொல்றாங்க ஏக்தம் பாஸ் பகுஞ்ச்னே பேர் திகாயி தியா, கிட்ட போனோன்னு தான் எங்களுக்கு சுதாகர் காக்கா தெரிஞ்சாரு அப்படின்னு சொல்றோம். हमें देखकर सुधाकर काका जैसे खुश हो गए. ஸோ பேஷண்ட்டாக இருக்கிற சுதாகர் காக்காக்கு எங்களை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. हमें देखकर सुधाकर काका जैसे खुश हो गए, ரொம்ப நல்லா சந்தோஷமாயிட்டாரு. नानी जी ने उनके सिर पर हाथ फेरा और उनके சிர்ஹானே கடி ஹோகி அவர் ஹால் சால் பூச்னே லகி. நானிஜி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய சிற்பர், அவருடைய தலையை வந்து ஹாத் ஃபேரா, அவரோட தலையை இவங்க கையால் அப்படியே தடவி கொடுக்குறாங்க. ஸோ பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, சிற்பர் ஹாத் ஃபேரா, தலையை தடவி கொடுத்துட்டு இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க, அதான் ஹாத் ஃபேரான்னு சொல்கிறாங்க. அவர் உன்கே சிர்ஹானே கடி ஹோகி, அதுக்கப்புறம் அவரோட தலை கிட்ட போய் நின்றுட்டு, சிர்ஹானேனா நியர் தி ஹெட், நின்றுட்டு அவர் ஹால் சால் பூச்னே லகி, அவருடைய கண்டிஷன் என்ன, எப்படி இருக்காங்க, என்ன ஏது அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. अस्पताल का माहौल मुझे बहुत ही अच्छा लग रहा था. இந்த ஹாஸ்பிட்டலோட என்வாயர்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னும் எல்லாமே கிளீனாக இருக்குது, ஸோ அமைதியாக இருக்குது முக்கியமாக. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் என்ன சொல்கிறான், अस्पताल का माहौल, தட் இஸ் என்வாயர்மெண்ட், தட் இஸ் சரௌண்டிங், मुझे बहुत ही अच्छा लग रहा था, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. बड़ी बड़ी खिड़कियों के पास हरे हरे पेड़ झूम रहे थे. ஸோ இப்போ வந்து விண்டோ வரைக்கும் சொன்னாங்களே, விண்டோக்கு அப்புறம் இருக்கிறதையும் இப்போ சொல்கிறான். बड़ी बड़ी खिड़कियों, பெரிய பெரிய
பெரிய விண்டோஸ்க்கு பக்கத்துலயே ஹரே ஹரே பேட் ரொம்ப கிரீனிஷா இருக்க பெரிய பெரிய மரங்கள் ஜூம் ரஹே தே. ஜூம்னா அப்படியே ஸ்வேங் பண்ணிட்டு இருக்கு, விண்டில் அப்படியே ஆடிட்டு இருக்கு. ना ट्रैफिक का शोरगुल, ना धूल, ना मच्छर मक्खी. ஸோ இங்கே என்ன இல்லை, டிராஃபிக்கினுடைய சத்தம் கிடையாது, ना धूल அதாவது டஸ்ட் இல்லை, எங்கேயுமே கிளீனாக இருக்குது, ना मच्छर मक्खी मस्किटोस கிடையாது, फ्लाइज கிடையாது, இது எதுவுமே இல்லை. सिर्फ लोगों के धीरे धीरे बातचीत करने की धीमी धीमी गुनगुन. என்ன மட்டும் அங்கே இருந்தது, சிர்ஃப் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, லோகோங்கே தீரே தீரே பாத்சித், பீப்புள் வந்து ரொம்ப மெதுவாக பேசக்கூடிய தீமி தீமி குன்குன், அந்த ஸ்லோ வாய்ஸ் தான் எல்லா இடத்துலையும் கேட்டு இருந்துச்சு. பாக்கி ஏக்தம் சாந்தி, அதை தவிர எல்லாமே என்ன இருக்குங்க, ரொம்ப அமைதியாக இருந்தது. தபி சஃபீத் கப்படோமே ஏக்க நர்ஸ் ஆகி, அந்த சமயத்தில் இதெல்லாம் அவன் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் तभी सफेद कपड़ों में व्हाइट कलर ड्रेस போட்டுக்கிட்டு ஒரு நர்ஸ் வராங்க. நர்ஸ் ने नानी जी को देखकर अभिवादन में सिर हिलाया. இந்த நர்ஸ் என்ன பண்றாங்க, நானிஜியை பார்த்த உடனே கிரீட் பண்ற மாதிரி, அதாவது விஷ் பண்ற மாதிரி, கிரீட்டிங் பண்ணுவோம் இல்லையா, மார்னிங் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, வாங்க அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த அபிவாதன் மே சிர் ஹிலாயா, கிரீட் பண்ற மாதிரி அவங்களுடைய தலையை இப்படி ஆட்டுறாங்க, நாட் பண்றாங்க. அவர் காக்காக்கோ தவா கிலாயி, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க सुधाकर काका के मेडिसिन கொடுக்கறாங்க. नानी जी काका के लिए साबूदाने की खीर बनाकर लाई थी. नानी जी काका के लिए, नानी जी என்ன பண்ணிருக்காங்க, காக்காக்காக, சுதாகர் காக்காக்காக சாபூதானே की खीर. கீர் அப்படின்னா ஒரு மாதிரி புட்டிங் மாதிரி இருக்கும், லைக் பாயாசமும் கீர் மாதிரி வகை தான். சாபூதானே அப்படின்னா டாப்பியூக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. டாப்பியூக்கானா என்னன்னா, நம்ம தமிழ்ல ஜவ்வரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் டாப்பியூக்கா. ஜவ்வரிசியில் வந்து பாயாசம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்காக நான் பிக்சர் கூட எடுத்து வச்சிருக்கேன், இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. ஓகே, சாபூதானா புட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சாபூதானே கி கீர் பனாக்கர் லாயி थी. இந்த மாதிரி ஒரு புட்டிங் பண்ணி, ஒரு பாயாசம் பண்ணி இவங்க என்ன பண்றாங்க, காக்காக்காக எடுத்துட்டு வருவாங்க. நர்ஸ் சே பூச்சா கி கிலா தூம் கியா. ஸோ ஒரு பேஷண்ட்ஸ் கிட்ட அப்படியே கொடுத்துட முடியாது இல்லையா, அதனால என்ன பண்றாங்க, அந்த நானிஜி நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, கிலா தூம் கியா, நான் அது கொடுக்கலாமா, நான் ஃபீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. नर्स के हाँ कहने पर उसके जाने के बाद नानी जी ने चम्मच से धीरे धीरे काका को साबूदाने की खीर खिलाई. ஸோ நர்ஸ்கே ஹாக்கன், நர்ஸ் ஓகே கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், உஸ்கே ஜானே கே பாத், அவங்க போனதுக்கப்புறம், நானிஜினே சம்மச், சம்மச்னா ஸ்பூன்னு அர்த்தம், சம்மச் சே ஸ்பூனில் என்ன பண்ணுறாங்க, தீரே தீரே காக்காக்கோ சாபூதானே கி கீர் கிலாயி, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாபூதானுடைய கீர் பாயசத்தை வந்து ஊட்டி விடுறாங்க. காக்கானே பஹுத் ஸ்வாத் லேக்கர் கீர் காயி. இந்த காக்கா என்ன பண்ணுறாரு, அந்த மாமா என்ன பண்ணுறாரு, ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கிற அந்த இதை வந்து ரொம்ப அவரும் ருசிச்சு சாப்பிட்றாரு. क्या ठाट है बीमारी के भी. ஸோ இவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, क्या ठाट, ठाटனா வந்து ஸ்டைலு, இல்லை என்ன ஒரு, எல்லாரும் உபசரிக்கிறாங்களே எல்லாருமே, அவங்க உட்காந்துருக்கிற இடம் வந்து க்ளீனாக இருக்குது, நர்ஸ் வராங்க, எல்லாரும் வந்து ஊட்டி விடுறாங்க. ஸோ क्या ठाट है அப்படின்னா என்ன ஒரு ஸ்டைல், என்ன ஒரு மேனர். क्या ठाट है बीमारों के भी. ஸோ இந்த சிக்கா இருக்கிற பீப்புளுக்கு என்ன ஒரு இது, मैंने सोचा, நம்ம யோசிக்கிறோம். ठाट से साफ सुधरे बिस्तर पर लेटे रहे और साबूदाने की खीर खाते रहो. ஸோ ரொம்ப ஸ்டைலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, சாஃப் சுத்ரே பிஸ்தர், ரொம்ப க்ளீனாக இருக்கிற அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு லேட்டே ரஹோன்னு அப்படி லே பண்ணிக்கிட்டு சாபூதானிக்கு கீர் காத்தே ரஹோ, அதே மாதிரி இந்த கீரை வந்து இல்லை ஸ்டைலாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. சுதாகர் காக்கா கி ஜகக் மே ஹோதா, ஆஹா அவருடைய இடத்துல நான் இருந்தா அப்படின்னு சொல்லி அவன் இமேஜின் பண்ணி பார்க்குறான். சுதாகர் காக்கா கி ஜகக் மே ஹோதா மே கப் பிமார் படுங்க, எனக்கு எப்போ உடம்பு சரியில்லாமல் நான் எப்போ சிக்காவேன் அப்படின்னு அவனே யோசிச்சுக்கிறான். कुछ रोज बाद एक दिन मेरा स्कूल जाने का मन नहीं किया. ஸோ கொஞ்ச நாள் ஆகுது, போயிட்டு வந்து இந்த இன்சிடென்ட்லாம் முடியுது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது அவனுக்கு, ஏக் தின் மேரா ஸ்கூல் ஜானே கா மன் நஹி கியா, ஒரு நாள் அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அவன் மனசுக்கு வந்து விருப்பம் இல்லை. அது मैंने होमवर्क भी नहीं किया था, என்ன பண்ணல, ஹோம்ஒர்க்கும் பண்ணல. ஸ்கூல் ஜாத்தா தோ ஜரூர் சஜா மில்தி, ஹோம்ஒர்க் பண்ணாமல் ஸ்கூலுக்கு போனால் என்ன ஆகும், ஜரூர் கண்டிப்பாக சஜா மில்தி, பனிஷ்மெண்ட் கிடைக்க போதும். मैंने सोचा बीमार पड़ने के लिए आज का दिन बिल्कुल ठीक रहेगा. அப்போ உடனே அவனுக்கு என்ன யோசிக்கிறான், என்ன யோசிச்சான்னா, बीमार पड़ने के लिए, இன்னைக்கு நம்ம சிக்க ஆயிட்டோம் அப்படின்னா, आज का दिन बिल्कुल ठीक रहेगा, இன்னைக்கான நாள் கரெக்ட் ஆயிடும். ஏன்னா ஹோம்ஒர்க் பண்ணல, ஸ்கூல் போறதுக்கு மனசு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இன்னைக்கு சிக்க ஆயிட்டோம்னா எல்லாமே கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு, चलो बीमार पड़ जाते हैं.
வா நம்ம வந்து சிக்காய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்றான். மே ரஜாயி சே நிக்லா ஹி நஹி. ரஜாயினா குவில்ட், அந்த குட்டி பெட்டை தான் ரஜாயின்னு சொல்றாங்க, குவில்ட் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா அது. மே ரஜாயி சே நிக்லா ஹி நஹி. நான் என்ன பண்ணேன், பெட்ல இருந்து எழுந்திருக்கவே இல்லை. நானி ஜி உठाने आई तो मैंने कहा मैं आज बीमार हूँ. ஸோ அப்போ நானிஜி என்ன பண்ணுறாங்க, இவனை எழுப்புறதுக்காக வராங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், मैं आज बीमार हूँ, நான் இன்னைக்கு சிக்காக இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை. क्या हो गया? ஸோ நானிஜி கேட்குறாங்க, என்ன ஆச்சு? மேரே சிர் மே தர்த் ஹோ ரஹா ஹே. என்னோட தலையில் வலிக்குது, பெயின் இருக்குது. ஸோ ஹெட் ஏக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல. மேரே சிர் மே தர்த் ஹோ ரஹா ஹே, பேட் भी दुख रहा है. அதே மாதிரி என்னோட டம்மி, என்னோட வயிறும் வந்து வலிக்குது. பேட் भी दुख रहा है और मुझे बुखार भी है. அது இல்லாமல் எனக்கு ஜுரமும் இருக்கு அப்படின்னு சொல்றான். நானிஜி चली गई. நானிஜி அங்கிருந்து போறாங்க. मैं रजाई में पड़ा पड़ा घर में चल रही गतिविधियों का अनुमान लगता रहा. இப்போ நான் என்ன பண்ணேன், அந்த குவில்ட்டில் அப்படியே அந்த பெட்ல படுத்துக்கிட்டே படா படா கர்மே செல் ரஹி கதிவிதியோங்கா. வீட்டில் இப்போ நம்ம வந்து படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லாரும் அப்படியே இருப்பாங்களா, அவங்கவுங்களோட வேலைகளை அவங்கவுங்க செய்வாங்க இல்லையா. ஸோ வீட்டில் நடக்கிற அந்த விஷயங்களை இவர் என்ன பண்ணுறாருன்னா அனுமான் லக்தா ரஹா, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. எல்லாத்தையுமே அப்படியே ஒரு நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்காரு. अब छोटे मामा नहाकर निकले. இப்போ அந்த அவங்களுடைய சின்ன மாமா வந்து என்ன பண்றாருன்னா குளிச்சுட்டு வெளியில வராரு. अब कुसुम मौसी रोज की तरह नाश्ता छोड़कर कॉलेज बस पकड़ने भागी. இப்போ வந்து அவங்களுடைய அத்தை குசும் மௌசி, அவங்க பேரு குசும், அவங்க இந்த மௌசி என்ன பண்றாங்க அப்படின்னா ரோஸுக்கு தரஹ. ஸோ எப்பயுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்கல்ல, அதை விட்டுட்டு போயிடுவாங்க காலேஜ் பஸ்ல. அதே மாதிரி ரோஸுக்கு தரஸ் நாஷ்தா சோடுக்க காலேஜ் பஸ் பக்கட்னே பாகி. பாகி மீன்ஸ் ஷி இஸ் ரன்னிங் டு கேட்ச் தி பஸ். अब मुन्नू अपना जूता ढूंढ रहा था. ஸோ அதே மாதிரி முன்னு என்ன பண்றான், அவனுடைய ஜூத்தாவோட ஷூஸை வந்து ढूंढ रहा था, அவனுடைய ஷூஸை தேடுறான். இதெல்லாம் யூஸ்வலா நடக்கிறது அவங்க வீட்டில், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கான். अब छोटे मामा ने साइकिल उठाई. இப்போ அவனுடைய சின்ன மாமா வந்து சைக்கிள் எடுக்கிறார். இப்போ குளிச்சுட்டு வெளியில வந்தார்லையே அந்த மாமா என்ன பண்றாரு, சைக்கிளை எடுக்கிறார். अब सब चले गए. இப்போ எல்லாருமே அவங்கவுங்களோட இடத்துக்கு அவங்கவுங்களுடைய வேலைக்கு போயிட்டாங்க. अब घर में मैं अकेला रह गया. இப்போ வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். पता नहीं कब चपकी सी आ गई. पता नहीं कब ஜப்கி சி ஆகி. எப்போ நான் வந்து அசந்து தூங்குனேன், நம்ம வந்து அஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம்ல, டோசிங். ஸோ என்ன சொல்கிறாங்க, எப்போ நான் வந்து அசந்து தூங்குனேனே தெரியல. தபி நானாஜி ஆயே. அப்போ யார் வராங்க, அவங்களுடைய தாத்தா வராரு. கியா ஹோகையா கியா ஹோகையா. அவர் கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. இங்கே பாருங்க, அவங்க தாத்தா வராரு. ஸோ இவன் வந்து பெட்டில் படுத்துட்டு இருக்கான். அது பாருங்க, ஸ்கூல் பேக் அங்கேயே இருக்கு, அப்படியே படுத்துட்டு இருக்கான். புகார் ஆகையா मैंने கராஹத்தே ஹுயே கஹா. கராஹத்தேனா கிரௌண்டிங், அதாவது வணங்கிக்கிட்டே ஒரு பெயினில் இருக்கிற மாதிரி அவன் என்ன பண்ணுறான், அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறான். அழுக கிடையாது, ஒரு மாதிரி முணுமுணுத்துக்கிட்டே சொல்கிறான். புகார் ஆகையா, எனக்கு உடம்பு சரியில்லை. मैंने கராஹத்தே ஹுயே கஹா. தேக்கே நானாஜி நே ரஜாயி ஹட்டாக்கர் மேரே மாதா சூவா. இங்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானாஜி என்ன பண்றாரு, ரஜாயி ஹட்டாக்கர் அந்த குவில்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு மேரே மாதா ஹோ சூவா, என்னோட ஃபோர் ஹெட்டை தொட்டு பார்க்குறாரு. पेट देखा, வயிறையும் தொட்டு பார்க்குறாரு. அவர் நப்ஸ் தேக்னே லகே, பல்ஸும் பார்க்குறாரு. ஸோ பெரியவங்களுக்கு தெரியும், பல்ஸ் பார்த்து உடம்பு சரியில்லையா என்னன்றதை பார்ப்பாங்க. இஸ் பீச் நானி ஜி பி ஆகி. இந்த மாதிரி அவங்க தாத்தா பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டியும் வராங்க. கியா ஹுவா நானி ஜினே பூச்சா. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நானிஜி நானா அவர்கிட்ட கேட்குறாங்க. புகார் தோ நஹி ஹே நானாஜி போலே. ஃபீவர் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆப்கோ பத்தா நஹி சல் ரஹா, தெர்மாமீட்டர் லகாக்கர் தேக்கியே மேனே கஹா. ஸோ உடனே அவன் என்ன சொல்றான், எங்கடா கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தெரியாது, தெர்மாமீட்டர் வச்சு பாருங்க, தெர்மாமீட்டர் லகாக்கர் தேக்கியே मैंने कहा. मुझे पता था घर में कोई नहीं है. थर्मामीटर लगा भी लिया तो देखेगा कौन. पर खुद को बीमार साबित करने के लिए यह चाल अच्छी थी. ஸோ இந்த தெர்மாமீட்டர் கொண்டு வர சொன்னதே ஒரு ட்ரிக்கி வேலை தான். அவன் என்ன சொல்றான், முஜே பத்தா தா घर में कोई नहीं है. அவனுக்கு நல்லா தெரியும், அவன் தான் பார்த்துட்டே இருந்தான் இல்லையா, வீட்டில் யாரும் இல்லைன்றது அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். தெர்மாமீட்டர் லகா பி லியா தோ தேखेगा कौन. தெர்மாமீட்டரை வச்சு பார்த்தா கூட அது யார் பார்ப்பாங்க, மேபி அவங்க தாத்தாக்கு பார்க்க தெரியாதுன்றது அவனுக்கு தெரியுது. பர் குத்துக்கோ பிமார் சாபித் கர்னே கே லியே யஹ் சால் அச்சி தி. ஸோ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு சாபித் கர்னே கே லியே யஹ் சால், இந்த ட்ரிக்கு வந்து நல்லா இருந்தது அவனுக்கு. ஸோ இதுவே ஓகேவா இருந்தால் அவன் பண்ணான். பஹூத் ढूंढा गया पर தெர்மாமீட்டர் மிலா ஹி நஹி. ரொம்ப தேடி பார்க்குறாங்க, ஆனால் தெர்மாமீட்டர் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஷாயத் கோயி மாங்க கர் லே கயா தா. மேபி யாராவது வாங்கிட்டு போயிருக்கலாம் இவங்க வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்கிறேன். फिर नानाजी की आवाज आई, ले पुठिया खा ले. ஸோ உடனே நானாஜி வந்து சொல்றாரு, லே எழுந்துரு, இந்த புட்டியா மட்டும் சாப்பிடு. புடியா அப்படின்னா
அதாவது ஒரு மருந்து, இந்த ஆயுர்வேதிக் மருந்தை வந்து ஒரு சின்ன ஒரு பொட்டலத்தில் வச்சுருப்பாங்க. மேபி அது வந்து பவுடராகவும் இருக்கும், இல்லைனா புடியானா ஒரு சின்ன ரோல் மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேப்லெட்ஸ் தான் சொல்கிறாங்க, பட் இது வந்து புடியா அப்படின்னா வேற ஒரு மருந்தை சொல்கிறாங்க. லே புடியா காலே, அதாவது ஹோம்மேடு மாதிரி. ना चाहते हुए भी मुझे कटवी पुड़िया खानी पड़ी और काड़े जैसी चाय पीनी पड़ी. ना चाहते हुए भी, எனக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் வேற வழி இல்லை, ஏன்னா நான் ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா. முஜே கட்வி புடியா, ஸோ இந்த கசப்பான இந்த புடியா காணி படி, சாப்பிட்டே ஆகணும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. और काड़े जैसी चाय पीनी पड़ी, அதே மாதிரி ஒரு டிகாஷன் மாதிரி திக்கா இருக்கு, நம்ம கஷாயம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சாய் வந்து குடிச்சே ஆக வேண்டிய நிலைமையில நான் வந்துட்டேன். फिर नाना जी बोले आज इसे कुछ खाने को मत देना, आराम करने दो, शाम को देखेंगे. உடனே நானாஜி என்ன சொல்றாரு, இந்த மருந்தையும் கொடுத்துட்டு இந்த டிகாஷனையும் கொடுத்துட்டு இன்னைக்கு அவனுக்கு எதுவுமே கொடுக்காதீங்க. आज इसे कुछ खाने का मत देना, आराम करने दो, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஷாம் கோ தேக்கிங்க, ஈவினிங் பார்க்கலான்னு சொல்லிடுறாரு. தோனோ சலே கயே, ரெண்டு பேரும் போயிடுறாங்க. யாரு, தாத்தாவும் பாட்டியும் அங்கேருந்து போயிடுறாங்க. மே பத்தா நஹி கப் நீந்த் மே குடுப் ஹோ கயா, ஸோ எனக்கு தெரியல நான் எப்போ தூக்கத்தில் முழுகிட்டேன்னு தெரியல, நான் வந்து அசந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபெல் அஸ்லீப் கப் நீந்த் மே குடுப் ஹோ கயா, எப்போ நான் தூங்கினேன்னு தெரியல, ஆழ்ந்து நான் தூங்கிட்டேன். குச் தேர் பாத் ஜப் மேரி ஆங்க் खुली मुझे बड़ी तेज इच्छा हुई कि इसी समय बाहर निकलकर दिन की रोशनी में अपनी गली की चहल पहल देखें. कुछ देर बाद जब मेरी आंख खुली, கொஞ்ச நேரம் கழிச்சு எப்போ என்னோட கண்ணு ஓப்பன் ஆச்சோ, அதாவது தூக்கத்துலேருந்து நான் முழிச்சுக்கிட்டேனோ, முझे बड़ी तेज इच्छा हुई, எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, इसी समय बाहर निकलकर दिन की रोशनी, இந்த சமயத்தில் வெளியில் போயிட்டு அந்த டேவினுடைய பிரைட்னஸை வந்து பார்க்கணும். மே அப்படி கலீமே, அதாவது என்னோட ஸ்ட்ரீட்டில் நடக்கிற சஹல் பஹல் தேக்கே, அதாவது அந்த ஹஸ்டல் அண்ட் பஸ்டல்னு சொல்லுவாங்க, அதாவது பிஸி அண்ட் நாய்ஸி ஆக்டிவிட்டி என்னெல்லாம் நடக்குது அதை தான் நம்ம ஹஸ்டல் அண்ட் பஸ்டல்னு சொல்கிறோம், அதான் சஹல் பஹல்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கிற அந்த பிஸி ஆக்டிவிட்டியை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. அப்படி கலிக்கு சஹல் பஹல் தேக்கே, தேக்கா ஜாயே கி சந்துபாய் ட்ரை கிளீனர் கியா கர் ரஹே ஹே. ஸோ இதெல்லாம் அவங்க ஸ்ட்ரீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அவருக்கு என்ன பார்க்கணும்னு ஆசை வந்ததுன்னா, சந்துபாய் ட்ரை கிளீனர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கணுன்னு ஆசை வருது. தேஜ்ராம் கி துகான் பர் கித்தனை கிராஹக் பைட்டே ஹே, அதே மாதிரி தேஜ்ராமனுடைய கடையில் எத்தனை கஸ்டமர்ஸ் உட்காந்துருக்காங்க. மகேஷ் घी सेंटर से मलाई का भगोना आंच पर चढ़ाया या नहीं और टेलीफोन के थारे पर कितनी चिड़िया बैठी हैं. ஸோ மகேஷ் घी सेंटर அப்படின்னு ஒரு கடை இருக்கு, அந்த கடையில் மலாயி கா பகோனா, அதாவது இந்த பட்டர் இருக்கு இல்லையா, அந்த பட்டரினுடைய இதை வந்து ஆஞ்சுனா இந்த ஸ்டவ், ஸோ பட்டரை உருக்குவாங்கல்ல, அந்த வாசனை இருக்கும் இல்லையா, அதை சொல்கிறான். மலாயி கா பகோனா ஆஞ்ச் பர் சடாயா யா நஹி, அந்த மலாயினுடைய அந்த உருண்டையை அந்த பாட் ஆஃப் க்ரீம், பகோனானா அந்த ஒரு பெரிய பாட்டில் வந்து வச்சு செய்வாங்க இல்லையா, மலாயி கா பகோனா ஆஞ்ச் பர் சடாயா, அதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டாங்களா இல்லையா அதை பார்க்கணும். அவர் டெலிஃபோன் கே தாரே, அந்த மாதிரி டெலிஃபோன் ஒயர் இருக்கும் இல்லையா, அந்த ஒயரில் எத்தனை பேர்ட்ஸ் உட்காந்துருக்குன்றதை பார்க்கணும். இதெல்லாம் வந்து அவனுக்கு ஸ்ட்ரீட்டில் வெளியில் போய் பார்க்கணுன்றது ஆசை வருது. லேக்கின் மஜ்பூரி थी, चाहे जितनी ऊब हो लेटे ही रहना था. ஆனால் இப்போ வந்து ஹெல்ப்லெஸ் கண்டிஷனில் இருக்கான், ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு ஒரு பொய் சொல்லிட்டு அவன் படுத்துட்டு இருக்கான், இப்போ அவனால் போக முடியாது இல்லையா, அதை ஹெல்ப்லெஸ் கண்டிஷன் சொல்கிறான். லேக்கின் மஜ்பூரி थी, चाहे जितनी ऊब हो, ஊப்னா போராக இருக்கிறது, எவ்வளோ போரிங்காக இருந்தாலும் என்ன பண்ண முடியும், லேட்டே ஹீ ரஹனா தா, படுத்துட்டு தான் இருந்தாகணும். कुछ देर इधर उधर की स्कूल की दोस्तों की बातें सोचता रहा. ஸோ கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறான், அங்கேயும் இங்கேயும் யோசிக்கிறான், ஸ்கூல் பற்றி ஃப்ரெண்ட்ஸ் பற்றி யோசிக்கிறான். फिर लेटे लेटे फीट दुखने लगी, पड़ते पड़ते என்ன ஆகுது அவனுக்கு, அப்படியே அந்த முதுகே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. तो उठकर बैठ गया, देन அவன் வந்து எழுந்து உட்கார்றான். लेकिन बाहर कुछ आहट होते ही फिर से लेट गया. எழுந்து உட்கார்றான், பின்ன வெளியில் ஏதாவது சத்தம் கேட்குற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப படுத்துக்கிறான், ஏன்னா அவன் சொன்ன போய் வெளியில் தெரிஞ்சிடும் இல்லையா, ஸோ திரும்பவும் படிச்சுக்கிறான். நானாஜி ஆயே போலே அப் கைசே ஹே சிர்தர், இப்போ தாத்தா திரும்பவும் வராரு, இப்போ எப்படி இருக்கும் உன்னுடைய தலைவலி. मैंने कहा ठीक है फिर भी एक पुड़िया और खिला गया. இப்போ ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாரு, திரும்ப ஒரு புடியாவை அவன் வாயில போடுறாரு. அச்சானக் முझे भूख सी लगी, சடனா அவனுக்கு என்ன ஆகுது, ரொம்ப பசி வந்துருது. भूख सी लगी, फल या साबूदाने की खीर मिलने की उम्मीद की तो सुबह ही हत्या हो चुकी थी. ஸோ இப்போ என்னது அப்படின்னா, ஏற்கனவே காலையில் அவர் என்ன சொன்னார், எதுவுமே அவனுக்கு கொடுக்காதீங்கன்னு சொன்னார்ல, இப்போ வயிறு பசிக்குது,
ஃபல் யா சாபுதானே கி கீர், ஒரு பழம் கிடைக்குமா இல்லை சாபுதானேக்கு கீர் கிடைக்குமா அப்படின்ற அந்த உம்மீத், அந்த ஹோப்பு சுபஹி ஹத்தியா ஹோச்சுக்குது, காலையிலேயே அது போயிடுச்சு. இந்த இடத்துல ஹத்தியானா கில்டுன்னு மீனிங் எடுத்துக்க கூடாது. அந்த ஹோப் அவனை விட்டு போயிடுச்சு. ஏன்னா நானாஜி சொன்னார் இல்லையா, அவனுக்கு எதுவுமே கொடுக்காதீங்க, அதனால அவனுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு அவனுக்கு தெரியும். அந்த ஹோப் அவனுக்கு போயிடுச்சு. அப்ப நானி ஜி சே ஜாக்கர் கஹூं कि भूख लग रही है तो वे क्या करेंगी. இப்போ நானிஜி கிட்ட போய் நான் பசிக்குதுன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜியாதா से ज्यादा यही कि दूध पी ले. இப்போ நான் சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, पाल दाम கொஞ்சம் கொடுப்பாங்க இல்லையா. या नाना जी से पूछने चली जाएगी, वो कह रहा है भूख लगी है. இல்ல தாத்தா கிட்ட போய் சொன்னா அவர் என்ன சொல்வாரு, वो कह रहा भूख लगी है நான் சொன்னேன்னா. और फिर नाना जी क्या कहेंगे, அவர் என்ன சொல்வாரு, वही जो सुबह कह रहे थे, அவர் தான் காலையிலே சொல்லிட்டாரு. तबीयत ढीली हो तो सबसे अच्छा उपाय है भूखे रहना. तबीयत அதாவது நம்மளோட ஹெல்த் வந்து டீலி ஹோத்தோ, அதாவது சிக்கா இருக்கு, நம்ம வந்து சிக்கா இருக்கிறோம் அப்படின்னா சப்சே அச்சா உபாய், ரொம்ப கரெக்டான சொல்யூஷன் என்னன்னா பூகே ரஹனா, பசியோட இருக்கிறது தான். ஸோ நம்ம கூட சொல்லுவாங்க இந்த வயிற்றுல எதுவுமே சாப்பிடாம இருந்தால் சரியாயிடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பூகே ரஹனா. அதை காலையிலேயே அவர் சொல்லிட்டார். இஸ்ஸே சாரே விகார் நிக்கல் ஜாயேங்கி, அவர் என்ன சொல்வாரு, இதனால எல்லா விகார், எல்லா டிஸ்ஆர்டரும், உடம்புல இருக்கிற எல்லா குறையும் சரியாயிடும். இஸ்ஸே சாரே விகார் நிக்கல் ஜாயேங்கி. क्या मुसीबत है, இது என்ன ஒரு கஷ்டமான ஒரு நேரம், என்ன ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். படே ரஹோ, படுத்துட்டே இருக்கணும். ஆखिर कब तक कोई पड़ा रह सकता है, எப்போ வரைக்கும் எல்லாரும் படுத்துட்டே இருக்க முடியும். इससे तो स्कूल चला जाता तो ही ठीक रहता, இதுக்கு ஸ்கூலுக்கே போயிடலாம். सजा मिलती तो मिल जाती, पनिशमेंट கிடைச்சா கூட பரவாயில்ல. कितना मजा आता जब रिसेस में ढेले पर जाकर नमक मिर्च लगे अमरूद खाते कठर कठर. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், ஸ்கூலை பற்றி யோசிக்கிறான், சொல்கிறான் சஜா மில்தி தோ மில் ஜாத்தி, பனிஷ்மெண்ட் கிடைச்சா கூட பரவாயில்ல. கித்தனா மஜா ஆத்தா, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், எவ்வளோ ஃபன்னாக இருக்கும். ரீசஸ்னா நம்ம இன்டர்வல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்டர்வல் டைமில் ढेले पर जाकर, ஸோ வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டியில் வித்துட்டு இருப்பாங்க இல்லையா, நிறைய ஈட்டபிள் ஐட்டம்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அதை தான் சொல்கிறா, ரீசஸ்மே ढेले पर जाकर, அந்த காட் கிட்ட போய் நமக்கு மிர்ச் லகே, அதாவது உப்பு மிளகாத்தூள்லாம் போட்ட அந்த அம்ரூத், கொய்யா பழம் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும், எவ்வளோ கித்தனா மஜா ஆத்தா அப்படின்னு சொல்கிறா. அம்ரூத் காத்தே கட்டர் கட்டர். फिर झपकी लग गई, ஸோ அதுக்கப்புறம் ஒரு தூக்கமும் வந்துருச்சு. लेकिन भूख के कारण ठीक से नींद भी नहीं आ रही थी, தூக்கம் வருது ஆனால் பசினால நல்ல ஒரு தூக்கம் அவனுக்கு வரல. और आंख जरा लगती भी तो खाने ही खाने की चीज दिखाई देती, அப்படியே கண்ணு மூடும் போது அவனுக்கு என்ன தெரியுது, அப்படியே இந்த ஃபுட் ஐட்டம்ஸா கண்ணு முன்னாடி தெரியுது. आंखें जरा लगती भी तो खाने ही खाने की चीज दिखाई देती. गर्मा गर्म கஸ்தா கச்சௌடி, ஃபர்ஸ்ட் எதை பற்றி யோசிக்கிறான், அப்படியே சூடாக இருக்கிற கஸ்தா கச்சௌடி, அந்த கிறிஸ்பியாக இருக்கிற கச்சௌடி பற்றி யோசிக்கிறான். ஸோ இதுதான் வந்து கஸ்தா கச்சௌடி, அப்படியே சூடாக இருக்குது, அதே மாதிரி முறுமுறுன்னு இருக்கிற அந்த கச்சௌடி. ஸோ இந்த கச்சௌடியை பற்றி ஃபர்ஸ்ட் அவன் யோசிக்கிறான். கரம் கரம் கஸ்தா கச்சௌடி. ஸோ நம்மளுக்கே பார்க்கும்போது எப்படி இருக்குல்ல. அண்ட் தென் வேறு நெக்ஸ்ட் என்ன யோசிக்கிறான், அவுர் மாவே கி பர்ஃபி. நெக்ஸ்ட் வந்து மாவே கி பர்ஃபியை பற்றி யோசிக்கிறான். ஸோ மாவே கி பர்ஃபி என்ன நம்ம பார்க்கலாமா, இதுதான் வந்து மாவே கி பர்ஃபி. எப்படி இருக்கு பாருங்க அதோடைய பிக்சர், ஆஹா, மாவே கி பர்ஃபி. ஓகே, அண்ட் தென் வேற என்ன சொல்கிறான், பேசன் கி சிக்கி. அண்ட் தென் பேசன் கி சிக்கி பற்றி பேசுகிறான். பேசன் கி சிக்கி எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா, இதுதான் பேசன் கி சிக்கி. ஓகே, பேசன் கி சிக்கி ஆர் சக்கி ரெண்டுமே சொல்லலாம். பேசன்னா கடலை மாவில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட். கோல் கப்பே, இது எல்லாமே யோசிக்கிறான். கச்சௌடி, மாவே கி பர்ஃபி, பேசன் கி சிக்கி और கோல் கப்பே. கோல் கப்பேனா என்னன்னு பார்க்கலாமா, இதுதான் நம்மளுடைய பானிபூரி. நம்ம பானிபூரின்னு சொல்கிறோம், அவங்க கோல் கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நார்த் சைடில். இது கோல் கப்பே. ஸோ இதெல்லாம் யோசிக்கிறான் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கும்போது. बेसन की चिक्की, गोलगप्पे और सबसे ऊपर साबूदाने की खीर. இதுக்கு எல்லாம் மேலே என்ன அவன் கண்ணுக்கு தெரியுது,
साबूदाने की खीर அந்த ஜவ்வரிசி பாயாசமும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. पता नहीं क्यों साबूदाने की खीर सिर्फ उपवास और बीमारी में ही बनाई जाती है. அவன் என்ன யோசிக்கிறானா, ஏன் இந்த சாபுதானி கி கீர் அந்த பாயாசம் இருக்கு இல்லையா, அதை வந்து சிர்ஃப் உபவாசம் ஃபாஸ்டிங் இருக்காங்க, விரதம் இருக்கிறாங்களே அந்த சமயத்துலையும், பிமாரி அதே மாதிரி உடம்பு சரியில்லை இந்த சமயத்தில் மட்டும் ஏன் பண்ணணும், எப்பயுமே பண்ணி சாப்பிடலாம்ல அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். ஜெய்சே குஜியா சிர்ஃப் ஹோலி திவாலி, குஜியா அப்படின்னு ஒரு டிஷ் இருக்கு, அது வந்து ஹோலி இல்லை தீபாவளி டைம்ல மட்டும் பண்றாங்க. அந்த டிஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குஜியா, நம்ம வந்து இதை சோமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க குஜியான்னு சொல்றாங்க. குஜியா டிஷ், குஜியா ரெசிபி. ஸோ இதை அவங்க எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா ஹோலி தீபாவளி டைமில் பண்ணுவாங்க. ஸோ அவனுக்கு கொஸ்டின் வருது, இந்த குஜியா அதே மாதிரி சாபுதானிக்கு கீர் அவுர் பஞ்சீரி. பஞ்சீரி அப்படின்றது பூர்ணிமா, பூர்ணிமாக்கு தின் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, பௌர்ணமி நாளில் பண்ணுறாங்க பஞ்சீரி அப்படின்ற டிஷ். அது என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்குது. கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் பண்ணுவோம் நம்ம பஞ்சீரி, ஸ்வீட் டிஷ், வெல்லம்லாம் போட்டு பண்ணுறது, ஜாகரி போட்டு பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அவன் யோசிக்கிறான். பஞ்சீரி சிர்ஃப் பூர்ணிமா கே தின் ஹி பனாயி ஜாத்தி ஹை. அவனோட கொஸ்டின் என்ன, ஏன் வந்து ஃபாஸ்டிங் இருக்கும் போதும் இல்னஸாக இருக்கும்போது டைமில் மட்டும் இதெல்லாம் செய்கிறோம், அதே மாதிரி குஜியான்றது வந்து ஹோலி இல்லை தீபாவளிக்கு, இல்லை பஞ்சீரி வந்து பூர்ணிமா டேல மட்டும் ஏன் பண்ணணும், கியோ क्या ये चीज़ें जब इच्छा हो तो तब नहीं बनाई जा सकती. ஸோ ஏன் இந்த பொருள் எல்லாம் ஆசைப்படும் போது செஞ்சு சாப்பிடக்கூடாதா, தப் நஹி பனாயி ஜா சக்தி, கோயி மனா கர்த்தா ஹே, யாராவது அதை டினை பண்ணுறாங்களா, யாராவது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, ஆசைப்படும் போது செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பற்றிலாம் யோசிக்கிறான். ஹே பகவான் எஹு தோ அச்சி காசி பூரியத் ஹோ கயி. இது வந்து என்ன ஆச்சு, எனக்கு ரொம்ப ஒரு போர்டம் ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு போரிங்கான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. பூரா தின் கோயி கைசி லேட்டா ரஹே, ஃபுல் டே யாரால இப்படி படுத்துட்டு இருக்க முடியும். அவர் ஷாம் கோ, இப்போ ஈவினிங் என்ன ஆக போகுது, क्या शाम को भी नानाजी बाहर जाने देंगी, ஈவினிங் என்ன நானாஜி வெளியில போக விடுவாரா. सारे बच्चे हल्ला मचाते हुए आंगन में खेल रहे होंगे और मैं बिस्तर में पड़ा जख मार रहा होऊंगा. ஸோ என்ன ஆக போகுது, ஈவினிங் மட்டும் என்ன நானாஜி வெளியில போக விட போறாரு. சாரே பச்சே ஹல்லா மச்சாத்தே ஹுயே ஆங்கனுமே கேள் ரஹே ஹோங்கே, எல்லா பசங்களும் நல்லா சத்தம் போட்டுக்கிட்டு ஜாலியா ஆங்கன்னா வராண்டா, வீட்டினுடைய ஃப்ரண்ட்ல இடம் இருக்கு இல்லையா, அங்க வந்து கேள் ரஹே ஹோங்கே எல்லாரும் விளையாடிட்டு இருக்க போறாங்க. அவரு மே பிஸ்தர் மே, ஆனா நான் என்ன பண்ண போறேன், இந்த பெட்ல படா ஜக் மார் ரஹா ஹோங்கா. இப்போ ஜக் மார்னா அப்படின்னா வந்து அது ஒரு முகாவரே தான் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். முகாவரோட மீனிங் என்னன்னா வியர்த்துமே சமை பர்பாத் கர்னா, அதாவது டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு நான் உட்காந்துருக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதாவது டைமை வந்து சும்மாவே ஸ்பெண்ட் பண்றோம், அதுதான் வந்து ஜக் மார்னா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த முகாவரேஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க, அதனால தான் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். பிஸ்தர் மே படா ஜக் மார் ரஹா ஹோங்கா. அக்கல்மந்த், அவனே சொல்லிக்கிறான், ரொம்ப ஸ்மார்ட்னு நினச்சிட்டு நீ ஒரு வேலை பண்ண இல்லையா, அது ரொம்ப தப்பு, எவ்வளோ போரிங்காக இப்போ நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான். அக்கல்மந்த் அவுர் பனோ பிமார், இன்னும் திரும்ப பண்ணுவியா, உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவியா. அவுர் ஆஜ் தியா கயா ஹோம்ஒர்க் கிஸ்ஸே காப்பி மாங்கோங்கே மே ருவாசா ஹோ கயா. ஸோ ரொம்ப ஸ்மார்ட்னு நினச்சிட்டு நம்ம இன்னைக்கு ஒரு வேலை பண்ணோமே, திரும்ப இந்த மாதிரி பண்ணுவியா. அவர் ஆஜ் தியா கயா ஹோம்ஒர்க், அப்போ இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்கல்ல, நோட்ஸ் எழுதி போட்டிருப்பாங்களே, கிஸ்ஸே காப்பி மாங்கோங்கே, யார்கிட்ட நோட்ஸ் வாங்கி அதை நீ காப்பி பண்ணுவ. ஓகே, காப்பினா நோட்ஸ்ன்னு அர்த்தம். யார்கிட்ட அந்த நோட்ஸ் வாங்கி நீ அதை நீ எழுதுவ. மை ருவாசா ஹோ கயா, அதெல்லாம் யோசிச்சு அவனே என்ன ஆகுறான், ருவாசா அப்படின்னா டிஎஃப்லோட கண்ணில் தண்ணி நிறைஞ்சா உட்காந்துருக்கு. पास के कमरे में होती कटर पटर से अंदाजा हुआ कि मुन्नू स्कूल से आ गया है. இப்போ என்ன நடக்குதுன்னா, பக்கத்து ரூம்ல கட்டர் பட்டர் கி ஆவாஸ், கட்டர் பட்டர்னா ஒரு மாதிரி ஒரு நாய்ஸி சவுண்ட் வந்து அங்கே கேட்குது. அதில் வந்து அவன் என்ன கெஸ் பண்ணா, சே அந்தாசா ஹுவா கி முன்னு வந்து ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான், இந்த நாய்ஸை வச்சு அவன் ஐடென்டிஃபை பண்ணிட்டான். तो क्या 1 बज गया, அப்போ முன்னு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டானா 1 o'clock, அப்போ 1 மணி ஆயிடுச்சா அப்படின்னு யோசிக்கிறான். अब बर्तनों की आवाज आ रही है, இப்போ வந்து यूटेंसिल्स பாத்திரத்தோட சத்தம் கேட்குது. शायद सब लोग खाना खाने बैठ रहे हैं, मे बी எல்லாரும் சாப்பிடறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. मुन्नू एक बार भी मुझे देखने नहीं आया, அப்போ முன்னு ஒரு தடவை கூட என்னை பார்க்க வரலையே. आया भी होगा तो धबे भाव आया होगा और मुझे सोता जान लौट गया होगा. ஸோ அவனே என்ன யோசிச்சுக்கிறான், முன்ன என்னை பார்க்க வரலன்னு யோசிச்சுக்கிறான். அப்புறம் பார்க்க வந்திருப்பான், ஆயா பி ஹோகா தோ தபே பாவ் ஆயா ஹோகா. தபே பாவ் அப்படின்றது ஒரு முகாவரே. முகாவரோடைய மீனிங் என்னன்னா
चुपचाप या बिना आहट के आना या जाना. அதாவது அமைதியா இல்லைன்னா சத்தம் இல்லாம வந்து போறது தான் தபே பாவ்னு சொல்றாங்க. ஸோ இங்க இவர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க, ஆயா பி ஹோகா, அவன் வந்திருக்கலாம். எப்படி வந்திருப்பானா, தோ தபே பாவ் ஆயா ஹோகா, ரொம்ப அமைதியா வந்திருப்பான். அவர் முஜே சோதா ஜான் லவுட் கயா ஹோகா, என்னை பார்த்துட்டு நான் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு திரும்ப போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றான். वो खाना खा रहे हैं, ஜபானே கி ஆவாஸே ஆ ரஹி ஹை. இப்போ என்ன யோசிக்கிறான், முன்னு வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான் போல இருக்கு. ஜபானே கி ஆவாஸ், அதாவது சூ பண்றாலே அந்த சூ பண்ற சத்தம் அவனுக்கு கேட்குது. ஸோ அவன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான். உன்ஹோனே ஏக் பார் பி ஆக்கர் நஹி பூச்சா கி தூ கியா खाएगा, ஒரு தடவை கூட வந்து என்ன கேட்கவே இல்லையே நீ என்ன சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு. பூச்தே தோ மை சாபுதானே கே கீர் ஹி தோ மாங்தா, என்ன கேட்டா நான் என்ன சொல்வேன், சாபுதானிக்கு கீர் தான் சொல்வேன். கோயி தாஜ்மஹால் தோ நஹி மாங் லேதா, நான் ஒன்றும் தாஜ்மஹால்லாம் கேட்கலையே, சாபுதானிக்கு கீர் தானே கேட்குறேன். லேக்கின் நஹி பூகே ரஹோ, ஆனால் எதுவுமே கிடையாது, பசியோட இரு. इससे सारे विकार निकल जाएंगे. அவங்க தாத்தா சொன்ன அந்த டயலாகே வந்து அவனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. பூகே ரஹோ, பசியோட இரு, இதனால சாரே விகார், விகார்னா இல்னஸ், எல்லா இல்னஸும் உனக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. விகார் நிக்கல் ஜாயே பஸ் சாஹே இஸ் சக்கர் மே தும் குத் ஷிகார் ஹோ ஜாவோ. ஸோ இந்த இல்னஸ் போகுதே இல்லையோ, இந்த சக்கர்ன்றது இந்த விஷயம், இந்த குழப்பம்னு சொல்றோம் இல்லையா, இந்த குழப்பத்துல அவனே வந்து ஒரு ஷிகார் ஹோ ஜாவோ, ஒரு ப்ரே ஆயிட்டான். ப்ரே அப்படின்னா அவனே ஒரு விக்டிமா ஆயிட்டான். அவனே இந்த விஷயத்துக்கு அவனே ஒரு விக்டிமா ஆயிட்டான். आज क्या खाना बना होगा, இப்போ என்ன யோசிக்கிறான், இன்னைக்கு என்ன சாப்பாடா இருக்கும். खुशबू तो दाल चावल की आ रही है. இப்போ வாசனை எது வருது அவனுக்கு, தால் சாவல், அதாவது பருப்பும் சாதமும் சேர்ந்த ஒரு வாசனை வருது. अरहर की दाल में हींग जीरे का बघार और ऊपर से बारीक कटा हरा धनिया और आधा चम्मच தேசி கீ. இப்போ என்ன பற்றி யோசிக்கிறான், அந்த ரைஸ் எப்படி இருக்கும், அவங்களோட ஃபுட் எப்படி இருக்கும்னா, அருஹர் கி தால். அருஹர் கி தால்னா அது வந்து ஒரு வகையான பிஜியான் பி அப்படின்னு சொல்றாங்க. துவரம் பருப்பு தான், நம்ம சாம்பார்லாம் பண்ற அந்த துவரம் பருப்பு தான். ஸோ அதான் அருஹர் கி தாலுமே ஹீங் ஜீரே. ஹீங் அப்படின்னா அசஃபோடிட்டா, இந்த பெருங்காயம் போட்டு அதில் ஜீரகம் போட்டு காபகா, அதில் அப்படியே தூவி அந்த ரைஸ் அண்ட் பருப்பில் வந்து இந்த பெருங்காயம் ஜீரகம் எல்லாம் அப்படியே தூவி, அவர் ஊப்பர் சே, அதுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னா பாரிக்கு கட்டா ஹரா தனியா, அந்த பச்சை கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி, ரொம்ப பாரிக்கு கட்டானா ரொம்ப அழகாக சாப் பண்ணி அதில் போட்டிருக்காங்க. அவர் ஆதா சம்மச் தேசி கீ. தேசி கீனா அந்த நாட்டு நெய்ன்னு சொல்லுவேன், நல்ல ஒரு பசுமாட்டினுடைய நெய், அதை தான் வந்து தேசி கீன்னு சொல்கிறாங்க. அது மேலே அப்படியே நெய் போட்டிருக்கு. ஃபிர் உன்ஹோனே நீபு நிச்சோடா ஹோகா, அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லெமன் வந்து அப்படியே ஸ்குவீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறான். அவனுக்கு வந்து ஏற்கனவே பசியில் இருக்கிறான், வாசனை வருது, இதெல்லாமே அவன் யோசிச்சு பார்க்குறான். தோடாசா இஸ் பிமார் கோபி தே குயி, யார் இதெல்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்கல்ல, இந்த பிமார், அதாவது இந்த சிக் பர்சனான எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி அவனே யோசிச்சுக்கிறான். ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்றதோடைய அவனுடைய அந்த வாசனை வச்சு அவன் இவ்வளவும் கண்டுபிடிக்கிறான். லேக்கின் குஷ்பு தோ கிசி और चीज की है. இப்போ இதோட வாசனை வேற ஒரு வாசனையும் வருது. क्या हरी मिर्च तली गई है, என்ன யோசிக்கிறான், ஓ ஒருவேளை பச்சை மிளகாயை வந்து ஃப்ரை பண்றாங்களா அந்த வாசனையா. உசே தால் சாவல் மே மசல்கர் கா ரஹே ஹை, அதை வந்து அந்த தால் சாவல் இருக்கு இல்லையா, அந்த பருப்பும் அந்த அரிசியும் சேர்ந்த அந்த பருப்பு சாதத்தில் அந்த ஃப்ரை பண்ண பச்சை மிளகாவை மேஷ் பண்ணி, நம்ம அந்த பிசைஞ்சு சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பிசைஞ்சு சாப்பிட்றாங்களோ. ஜப் ரஹா நஹி கயா தோ மை ரசாயி ஃபேங்க் கர் கடா ஹோ கயா. ஜப் ரஹா நஹி கயா, இது வந்து பேர் பண்ண முடியல, அந்த வாசனையும் அந்த சத்தமும் வந்து அவனுக்கு இதுவாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவனால் பேர் பண்ண முடியாத சமயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ரசாயி ஃபேங்க் கர், அந்த பெட்டை அப்படியே தூக்கி போட்டுட்டு எழுந்து நிற்கிறான். தபே பாவ் தர்வாசே தக்க கயா. தபே பாவ் திரும்பவும் வருது அந்த முகாவரே. தபே பாவ்னு என்ன அர்த்தம், சைலண்டா தர்வாசே அந்த கதவு வரைக்கும் போய் பார்க்குறான். அவர் சுப்கே சே ஜாங்க் கர் தேக்கா, ரொம்ப அமைதியா நான் என்ன பண்ணேன் அப்படியே எட்டி பார்க்குறேன். ஜாங்க் கர் மீன்ஸ் பீப் பண்ணி எட்டி பார்க்குறேன். தால் சாவல் தலி ஹுயி ஹரி மிர்ச்சி. ஆமாம் அங்கே என்ன பார்க்குறான் அவன், அந்த பருப்பு சாதமும் ஃப்ரை பண்ண பச்சை மிளகாவும். லேக்கின் முன்னு ஆம் சூஸ் ரஹா தா, ஆனால் முன்னு என்ன பண்ணிட்டு இருக்கான், மாம்பழம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே சக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான், உறிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆம் இஸ் மௌசம் மே, மாம்பழமா இந்த கிளைமேட்லையா. ஜரூர் மும்பை வாலே சாச்சாஜினே பேச்சா ஹோங்கே, கண்டிப்பா மும்பையில் இருக்கிற சாச்சாஜி தான், மாமா தான் இதை சென்ட் பண்ணியிருப்பாரு, அனுப்பியிருப்பாரு. கைசே சூஸ் ரஹா ஹே, எப்படி சக் பண்ணிட்டு இருக்கான் பாரு,
कि आम चूस रहा है. कैसे चूस रहा है? எப்படி சாப்பிட்டு இருக்கான் பாரு. பூரி குட்லி मुंह में ढूंढ. சோ எப்படி சாப்பிடுறான்? பூரி குட்லி, அந்த மாம்பழத்தினுடைய ஒரு சீடு இருக்கும் இல்லையா, அந்த பெரிய சீடு, அந்த ஃபுல் சீடுமே முஹுமே வாயில வந்து ढूंढ அது அப்படியே வாயில வந்து இப்படி ஸ்டஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்கான் முன்னும். ஜெய்சே ஆம் கபி தேக்கே நா ஹோ. எப்படி அவன் சாப்பிட்ற விதம் எப்படி இருக்குன்னா, மாம்பழத்தையே இதுக்கு முன்னாடி பார்க்காத மாதிரி இருக்கா முன்னும் சாப்பிட்ற அந்த விதம். புக்கட் கஹீகா. புக்கட் அப்படின்னா வந்து இந்த நிறைய சாப்பிடுவாங்கல்ல, நம்மளாம் வந்து சாப்பாட்டு ராமன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவன் முன்னுவ சொல்கிறான். இவனுக்கு ஏற்கனவே பசியில் இருக்கான், அவன் சாப்பிட்றத பார்க்குறான். அவன் எப்படி சாப்பிட்றானோ அப்படி ஒரு ஃபுல் மாம்பழத்தை வாயில் வச்சு அப்படி ஸ்டஃப் பண்ணி ஜூஸ் அப்படியே சக் பண்ணி சாப்பிட்டு இருக்கான். அதனால இவன் என்ன சொல்கிறான்? புக்கடு கஹீகா. இவன் எப்படிப்பட்டவன்? புக்கடு, சாப்பாட்டு ராமன் இவன். பூரா ஹாத் பி சான் ரஹா ஹே. எல்லா கையும் வச்சுட்டு என்ன பண்ணுறான்? அப்படியே வந்து நீடி பிசைஞ்சிட்டு இருக்கான் அந்த மாம்பழத்தை. மே ஜலன் குஸ்ஸே और गुठन में पाव पड़कता वापस बिस्तर में आ गया. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகுது? ஜெலஸ், அப்படியே பொறாமை ஆகுது, கோபம் வருது. குட்டன் அப்படின்னா அப்செட் ஆகுறான், அப்படியே வெறுத்து போகி பாவ் படக்தா அப்படி காலை வந்து ஒரு ஸ்டாம்பிங் பண்ணி, காலை நம்ம இப்படி ஸ்டாம்ப் பண்ணுவோம் இல்லையா, கோவத்தில் இப்படி ஸ்டாம்ப் பண்ணி வாபஸ் பிஸ்தர்மே ஆகையா, திரும்ப நான் வந்து பெட்ல வந்து படுத்துக்கிட்டேன். உஸ் பூரே தின் முझे भूखे पेट ही रहना पड़ा. அந்த ஃபுல் நாளும் நான் பசியோட தான் இருந்தேன். சாரே விகார் நிக்கல் கயா. சாரே விகார், எல்லா இல்னஸும் போயிடுச்சு. இந்த இடத்துல எல்லா இல்னஸுன்றதும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவனுடைய அந்த எண்ணம் என்ன யோசிச்சான்? நம்மளும் வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கணும், எப்படி இருந்தது, சூப்பராக இருந்ததுன்னு யோசிச்சான் இல்லையா, அந்த விகாரை நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சாரே விகார் நிக்கல் கயா, எல்லா இல்னஸும் அவனை விட்டு போயிடுச்சு. ஒரு நாள் பசியில் இருந்து வீட்டில் எல்லா ஆக்டிவிட்டியும் நடக்குது, இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இல்லை, உடம்பு நல்லா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு இந்த எண்ணம் வந்தது தப்புன்ற அந்த இல்னஸ் அவனை விட்டு போயிடுச்சு. सारे विकार निकल गया. इसके बाद स्कूल से छुट्टी मारने के लिए मैंने बीमार का बहाना कभी नहीं बनाया. இதுக்கப்புறம் ஸ்கூல்ல இருந்து லீவ் எடுக்கிறதுக்காக நான் பிமார் கா பஹானா, உடம்பு சரியில்லைன்ற இந்த எக்ஸ்கியூஸ் கபி நஹி பனாயா, நான் எப்பயுமே இதுக்கப்புறம் நான் சொன்னதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த அழகான ஒரு ஸ்டோரியை நமக்கு கொடுத்தவர் ஸ்வயம் பிரகாஷ் ஜி. ஸோ அவர் வந்து அவரே சொல்ற மாதிரி அழகா இந்த ஸ்டோரியை எழுதியிருக்காரு. ஸோ சில்ட்ரன், நம்ம வந்து எப்பயுமே ஸ்கூலுக்கு டெய்லி போகணும், நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்யணும் அப்படிதான் நினைக்கணும். எப்படிடா ஸ்கூல் லீவ் போடலாம் அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்க கூடாது. இது ரொம்ப சூப்பரான ஒரு லெசன், நல்ல அழகான ஒரு கான்வர்சேஷன்ஸ் அந்த இருந்தது, டயலாக்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வேர்டினுடைய மீனிங் எல்லாம் அழகாக எடுத்து தனியாக எழுதி நீங்களும் உங்களுடைய கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹிந்தி வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியும், அதே மாதிரி ஓனாக நம்மளுக்கு எழுதவும் முடியும். ஸோ நீங்கள் இந்த லெசன் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். திரும்பவும் ரீட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க சில்ட்ரன். தேங்க்யூ.